விடிஞ்சா பஞ்சாயத்து. எனக்கு தூக்கம் வருதுன்னு சந்து பொந்துகள்ல புகுந்து சத்தமும் உறங்கி போச்சு. முழிச்சுக்கிட்டு இருக்கிறது காடா விளக்கும் கருவாச்சியும் மட்டும்தான். என்னமோ சோட்டுக்காரிக்கிட்ட ஒப்பிக்கிற மாதிரி காடா விளக்கு கூட பேசுறா கருவாச்சி. என் பொழப்பு ஏன் இப்படி ஆக போச்சு காடா விளக்கே? என்ன குத்தத்துக்கு நான் இப்படி குத்துயிரும் கொள்ளாயிரமா கிடக்க? என்ன பாவம் பண்ண? எவச்சோத்துல மண்ணள்ளி போட்டேன். கரிய மட்டும் எடுத்துக்கிட்டு எலும்ப நாய் துப்புற மாதிரி துப்பிட்டானே என்னைய. செத்து போடின்னு சொன்னவன் கிட்ட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? பஞ்சாயத்துல எப்படியும் அத்து விட்டுற போறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம்? கல்யாண சேலைய கழுத்துல சுத்தி நாண்டுகிட்டு செத்து போகலாமா? இல்லனா அரளி விதைய அரைச்சு குடிச்சிட்டு பழைய சீலைய பொத்தி படுத்துக்கிறலாம். பொம்பளைய பொதுவா இதத்தானே செய்வாங்க. அத நானும் செய்யணுமா? செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் காடாவளுக்கே. ஒத்த திரிய வச்சுக்கிட்டு ஊத காத்த எதிர்த்து நிக்கிற நீ, சீம தண்ணி கடைசி சொட்டு வத்தி போனாலும் தெரியற ஊரு இருக்கிற மிச்சத்தை வச்சு உசுறு பிடிச்சு நிக்க பாக்குறல்ல? உனக்கு குறைஞ்சவளா நானு? ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு காரணம் இருக்கா இல்லையா? என் பிறவிக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டு போயிடுறேன். சாவு என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்மள தேடி வரத்தான் போகுது. அது வாரப்ப வரட்டும், பாத்துருவோம், வான்னு கேட்டுருவோம். இதுவரைக்கும் கொழகுழன்னு இருந்த மனசு வாங்கின அடியில இப்ப இறுகி கிடக்கு. எல்லாம் நல்லதுக்குத்தான். வரணுங்கிற துன்பம் வந்துதானே தீரும். உலகொதிக்காம அரிசி வேகுமா? ஒவ்வொரு பொம்பளை பொழப்பும் ஒரு உலகம். இப்ப ஏன் உலக கொதிக்கட்டும். அவ ஒரு முடிவுக்கு வந்துட்ட. இப்ப காடா வழக்கம் உறங்கி போச்சு, அவ மட்டும் முழிச்சிருக்கா. அரச மரத்தடி மந்தையில ஊரே கூடி உக்காந்துருக்கு. கருவாச்சி பொழப்பு என்னாக போகுதோங்கிற கவலையும், பஞ்சாயத்துல கலகம் வந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகிட போயிருதுன்னு மோங்குற பதட்டமும் திட்டத்திட்டா தெரியுது ஊருக்காரக மூஞ்சியில. உருமா பெருமா தேவரு பெருங்குரல் எடுத்து பேசுறாரு. தாரப்பா கட்டையா, சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காம நல்ல முடிவு காப்பா. ஆம்பளைக்கு அருங்கேடு நினைச்சாலும் பொம்பளைய புறம் பேசப்படாதப்பா. 40 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்த குடும்பம் சேர்ந்ததாவே இருக்கட்டும். ஊரே ஒண்ணு கூடி சொல்றோம், வச்சு பொழைச்சுக்கப்பா அவள. உட்கார்ந்து இருந்த கட்டையன் விசுக்குன்னு எந்திரிக்கிறான். பெருசு கூடி ஒரு தீர்ப்ப சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிருவிய. வச்சு வாழ போறது நானு. ஒரு ஆணுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் எதுக்கு? வீடு விளங்க வாரிசு உண்டாக. இந்த ரெண்டுக்கும் லாயக்கப்பட மாட்டா இந்த ரெண்டுங்கிட்ட சிறுக்கி. வேணாம், விலக்கி விட்டுருங்க. இல்ல அது போல சொல்லி என் புள்ள பொழுப்ப கெடுத்துட வேணாம்னு சொல்லுங்கப்பா. அந்த ஆளு சொல்றத நம்பாதியே. தங்கத்தட்டு மாதிரி போய் சல்லடையா திரும்பி வந்திருக்காயா என் பொண்ணு? முந்தானிய உதறி இழுத்து இடுப்புல செருகிக்கிட்டு தரைய விட்டு பந்து மாதிரி எந்திரிச்சு அழுது பேசுறா பெரிய முகி. ஆமா, பெரிய சீமையில இல்லாத பொண்ணு. மிளகு ரசம் வயிடினா எலி புழுக்கைய அள்ளி போட்டு இதுதான் மிளகுங்கிற பொண்ணு. போன்னு போயிட வேண்டியதானே. ஏய், வானா வர்றதுக்கோ போனா போறதுக்கும் எங்க ஐத்த மக என்ன அவசரியாடா? ஒண்ணு கேட்டு வந்தது நீதானே. முதலக்கம்பட்டியிலிருந்து பஞ்சாயத்துக்கு வந்திருந்த பெரிய முக்கிய அண்ணன் மகனுங்க 4 பேரும் ஒண்ணு சொன்னாப்புல எந்திரிச்சிட்டானுங்க. தாட்டை போட்டுன்னு அவனுங்க தவவும் பல்ல கடிச்சுக்கிட்டு கட்டையை லேசா திரும்பி பாக்குறான். ஆயுதம் புதைச்ச இடத்துல அடையாளம் வச்சு உக்காந்து இருந்த பண்ணியா பேர உலக்கைய சலம்ப பாண்டி 3 பேரும் லேசா பல்ல மறிக்கிறாங்க. பாடா போடான்னு பேசுனா ஏடாகலமா போயிருமாப்பா. நல்லது கெட்டது பேசுதான் நாங்க இருக்கோம்ல, உக்காருங்க. காவாக்காரன் சக்கன கைய முத்தமும் தோல்ல போட்ட துட்ட தரையில போட்டு உக்காந்துட்டானுங்க 4 பேரும். ஏப்பா சடைய தேவா, நீ பெரிய மனுஷன், நீ என்ன சொல்ற? நடுவிரலையும் கட்ட விரலையும் ஒன்னா வாயில வச்சு அழுத்தி 2க்கு மத்தியில இருக்க இடைவெளியில புளிச்சுன்னு எச்சி துப்பி எச்சி விழுந்த இடத்தை இடது கையால மண்ணை போட்டு மூடிக்கிட்டே சடையத்தேவர் சொன்னாரு. தவளை தண்ணி கிழக்குது, ஓந்தி மேட்டு கிழக்குது, பிரிச்சு விட்டுருங்கப்பா. சடையத்தேவா, நீ புள்ளைய பொழப்ப நினைக்கல. ஏதோ ஒரு மாசு இருக்கு உன் மனசுல. அது பரம்பரைக்கு நல்லது இல்லப்பா. கடைசியா கருவாச்சியும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். கூப்பிடுங்கப்பா அந்த பிள்ளைய அப்படின்னாரு உருமா பெருமா தேவர். வந்தா கருவாச்சி. முன்ன இருந்த பயம் இல்ல அவளுக்கு. கண்ணுல ஒரு ஒளி இருக்கு. கையெடுத்து கும்பிட்டா. ஏமா கருவாச்சி, உன் புருஷன் உன் மேல குத்தம் சொல்லி வேணா வெட்டி விட்டுருங்கன்னு பஞ்சாயத்துல பிராது கொடுத்திருக்கேன். உன் பக்கம் நியாயத்தை நீ சொல்லுதாயி. அவ ஒரு பேச்சு பேசாம அரச மனத்துல அணில் பாத்துக்கிட்டு இருந்தா. நான் வேற என் வாழை வேறன்னு உடம்பு அசங்காம வாழை மட்டும் என்ன ஆட்டுது அந்த அணிலு. புசு புசுன்னு என்ன அழகு அந்த வாளு. யானை காது குடையணும்னா அணில் வாழுதான் லாய்க்கு. அவ என்ன சொல்ல போறான்னு சபையே அவ வாய பாத்திருக்க மர ஏறி அணில் வாழை தொட்டு தரையில குதிக்கிற அவ மனசு நிதானத்துக்கு வருது. என் மேல ஒரு குத்தமும் இல்லீங்க. இது பஞ்சாயத்துக்கு தெரியும், நான் கும்புற சாமிக்கும் தெரியும். மத்தபடி கடவுளும் ஊரு என்ன தெப்பு சொல்லுதோ அதுக்கு கட்டுப்படுறேன். சாமி அருள்வாக்கு சொல்ற மாதிரி பேசுற ஐயா கருவாச்சி. இந்த ஜெய்வ சிலைய வச்சு பொழைக்காதவனு ஒரு மனுஷனா?
எப்பவோ யாரோ செஞ்ச பாவத்துக்கு இப்படி பழி வாங்குறனப்பா அந்த பச்சை மண்ண. பஞ்சாயத்தே சோகம் கட்டி கிடக்கு. ஏமா பெரிய முக்கி, பஞ்சாயத்து எப்பவும் பிரிக்க நினைக்காது, சேர்த்து விடத்தான் நினைக்கும். ஆனா அந்த பயலும் அத்து விடுங்க ஆள விடுங்கன்னு புடிச்ச புடியிலே நிக்கிறேன். நீ என்னத்த சொல்றவ? விக்கி விக்கி அழுதா பெரிய மூக்கி. சல்லுன்னு மூக்கு சிந்தி தரையில எரிஞ்சிட்டு முந்தானையில மூக்க தொடச்சுக்கிட்டே சொல்றா. புள்ள சேர்ந்து வாழணுமேனு பெத்த வயிறு பத்து எரியுது. ஆனா அனுபவிச்சா என் பிள்ளை என்னதில்லன்னு போயிருமோன்னு பயமா வேற கிடக்கு. இதுக்கு மேல என்னத்த சொல்ல போறேன்? பஞ்சாயத்துக்கு பாத்தியப்படுறேன். அம்பளக்கல்ல உக்காந்துருந்த பஞ்சாயத்து பெருசா 2-3 பெருமூச்சு விட்டாக. யோசிச்சு உதற பிடிக்கி தலையை அங்கிட்டு இங்கிட்டுமா ஆட்டிக்கிட்டாக. பிறவு ஒருத்தருக்கு ஒருத்தர் காது கடிச்சுக்கிட்டாக. கடைசியா அடித்தொண்டையில ஒரு கணப்பு கிடைச்சாரு உருமா பெருமா தேவரு. அந்த கணப்பு ஒன்னும் தொண்டையில பிசிறு போறதுக்குல சலசலன்னு சலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்க சபைய தன் பக்கம் திருப்புற ஒரு சாட. சரி, வேற வழி இல்ல. நெஞ்சில கல்ல கட்டிக்கிட்டு தான் தீர்ப்பு சொல்றோம். கட்டையும் கருவாச்சி உறவ தீர்த்து விடுறோம். இன்னைக்கு இருந்து அவங்க 2 பேரும் புருஷ மட்டாட்டி இல்ல. 2 பேருக்கும் சேர வேண்டிய பொருளை 2 பேரும் வாங்கிக்கிட்டு அவங்க பொழப்ப அவங்க பாத்துக்க வேண்டியது. பிரிஞ்சாலும் நல்லா இருங்க. தீர்ப்பு சொன்ன உருமா பெருமா தேவரு குரலு கடைசியா கரகரத்து போச்சு. ஊருக்கு அவரை போல நல்ல மனசுங்க 4 பேர் இருப்பதுனாலதான் கடந்து போற மேகம் அந்த ஊரையும் மறக்காம நினைச்சிட்டு போகுது. அது வரைக்கும் கட்டி வச்சிருந்த கண்ணீரு கைத்த அத்திருச்சு. கேன அழுகையில கூட்டிட்டா பெரிய மூக்கி. என் பொழப்புதான் பாதியில போச்சு, என் பொண்ணு பொழப்பு ஆதியிலே போச்சே. ஏமா தங்கச்சி பெரிய மூக்கி, அழுகையை நிறுத்துதாயே. இது ஊருக்கு ஊர் உண்டான தானே, 10க்கு 2 பழுதாகிறது இல்லையா? வேணாம்னு போறவன் விக்ரமாதித்த மகாராசனா இருந்தாலும் நமக்கு அதுக்கு போனா போயிட்டு போறேன். நல்லது கிட்டதுக்கு நாங்கள்ல இல்லையா உனக்கு? அடுத்து ஆக வேண்டியத பாரு. வலதிக்கார சுப்பஞ்சட்டியாரு பெரிய மூக்கிய தேத்தி தெரிய வைக்கிறாரு. தகப்பன் சடைய தேவரும் மக கட்டையின்னு ஒருத்தர் பார்த்து மீசக்குள்ள பெருசு சிரிக்க, செய்ச்சானா இல்லையானா இடுங்கின கண்ணுல அவன் ஒரு பார்வை பார்க்க, ஊராளுக இந்த நாடகத்தை பாக்குறதுக்குள்ள தலைய வேற பக்கம் திருப்பிக்கிட்டாக 2 பேரும். இங்க நடக்கிற கூத்துக்கும் தனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லங்கிற மாதிரி கண்ணை சிமிட்டாம உட்கார்ந்துருக்கா கருவாச்சி. சரி, அவரவர் பொருள் அவரவருக்கு போய் சேர்ந்துட்டா பஞ்சாயத்து முடிஞ்சிருமாப்பா, அதை பேசி முடிங்க முதல்ல. அம்மைய நாயக்கரு சத்தம் போட்டு சொன்னதும் களைய போன பஞ்சாயத்து உக்காந்துருச்சு திரும்பவும். முதல்ல பிராது கொடுத்தன கட்டையனா இருப்பதனால பொருளை திருப்பி தர வேண்டிய பொறுப்பு அவனுக்குத்தான். பெரிய முக்கி, நீ சொல்லாத்தா, நீ என்னென்ன சீர் செஞ்சையோ சொல்லு, திருப்பி வாங்கிக்க. அது வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருந்த பெரிய மூக்கி விவரம் ஆயிட்டா. அழுகையை தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு சீர் செஞ்ச பொருளை எல்லாம் மனக்கணக்கிலேயே ஓட்டி பார்த்து ஒப்பிக்கிறா. உரலு 1, உலக்க 1, உரமுடி 1, அண்டா 1, தண்ணி குடம் 2, குண்டா சட்டி 1, கும்பா 1, ஓலவட்டி 2, அம்மி திருக அருவாமனை 1, காமாட்சி விளக்கு 1, சொலகு 1, பாய் 1, தலகாணி 2 விளக்கமாறு வாங்கி வச்சேன். ஆனா அது சேர்றதில்ல. சத்தம் போட்டு சொன்னவள், இனிமேதான் கொடுக்கணும். கீழ்குரல்ல முனகிக்கிட்டா. கேட்டுக்கிட்டியாப்பா? செஞ்ச சீரெல்லாம் ஒப்படைச்சிரு பஞ்சாயத்துல. காவகார சக்கன்னு உத்தரவு போட்டாரு கட்டையனுக்கு. ஏன் ஒப்படைக்கணும்? கல்யாண செலவு நான் தானே பண்ணிருக்கேன், கழிச்சிட்டு போறேன். கட்டைய எகத்தாளமாக சொல்லவும் முதல கம்பட்டி ஆளுக கைய கால உதறிக்கிட்டு எந்திரிச்சாக. அவ வாழ்ந்த பங்கு கேட்டா கொடுக்கணுமா இல்லையா? அதுல கழிச்சிட்டு போ. பொழுது இருக்க பொருள் வந்து சேராட்டி பொழுது சாய நீ இருக்க மாட்ட. யார பத்திரா கை நீட்டி பேசுறிய? ஆடுகளை வடி பழகலாம். ஒழுங்கு மரியாதைய உக்காரல. உங்க சுடுகாடு முதலங்கப்பட்டியில இல்ல, சொக்கத்தேவன் பட்டியலடி. சலமல் பாண்டியும் உலகையினோ வேட்டிய வரிஞ்சு கட்டிக்கிட்டு வெரசா கட்டுறாங்க. பண்ணியா பேர பாவம் சாராய சந்தோஷத்துல அருவா புதைச்சன அடையாளம் தெரியாம மேலே கீழே முழிக்கிறான். அம்பள கல்லுல அது வரைக்கும் உட்கார்ந்திருந்த காவக்கார சக்கன்னு படக்குன்னு எந்திரிச்சு போன் போட்ட காவக்கம்ப அம்பள கல்லுல 4 தட்டு தட்டி, எல வெங்கமேங்களா, பஞ்சாயத்தை நீங்க நடத்துங்களா, நாங்க வெளியே இருக்கிறோம்னு ஒரு சத்தம் விட்டு அத்தனை பேரையும் அமர்த்திவிட்டு சீர் செஞ்ச பொருளை சேர்த்துருங்கப்பான்னு முடிவும் சொன்னாரு. அம்மி குழவியில இருந்து அருவாமனை வரைக்கும் எல்லாம் வந்து இறங்கிருச்சு பஞ்சாயத்துல. யாத்த எல்லாம் எண்ணி பாத்துக்க, நாளைக்கு நாங்க இருக்க மாட்டோம். அப்புறம் அதை காணோம் இதை காணோம்னு இங்க வந்து புலம்புனா அரச மரம் வாங்கி தராது, சரி பாத்துக்க. என் பொண்ணே பொழப்பத்து வந்ததுக்கு அப்புறம் என் பொருள் வந்தா என்ன வராட்டி என்ன? பெரிய முக்கி பெரும்பேக்கா பேசிட்டாலும் அற பார்வையில ஒரு அலசு அலசி ஓலவட்டி 2ல உன்னை காணும்னு கண்டுபிடிச்சிட்டா. ஓலவட்டி 2 கொடுத்தேன், உன்னை காணோம். போனா போகுது, அண்ணன் தானே, அதுலயே கஞ்சி குடிக்கட்டும், இல்ல அத அடக வச்சு கஞ்சி குடிச்சுக்கட்டும். அந்த சொல்லோட சூடு தாங்க மாட்டாத சடைய தேவருக்கு மீசைக்கு மேல ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. எலே எங்கடா அந்த ஓலவட்டி? நாய் சம்பாரிச்ச பொருள் நம்மளுக்கு அதுக்கு எறிஞ்சிருங்கடா. செத்த விடத்துல அந்த ஓலவட்டியும் வந்து சேர்ந்துருச்சு. கடைசி கட்டத்துக்கு வந்து நிக்குது பஞ்சாயத்து.
தொண்டைய ஒரு செருமி சத்தமும் கொஞ்சம் கூட்டி கட்டைய ஆரம்பிக்கிறான் விவகாரத்தை. அவங்க பொருள் அவங்களுக்கு கொடுத்துட்டோம்ல, எங்க பொருள் எங்களுக்கு வந்துடும்ல. நியாயம் தானப்பா, உன் பொருள் உனக்கு வந்துடணும். அப்ப கேட்டு வாங்கி கொடுத்துருங்க. எதை? தாலி சரடை. தாலி சரடு வாங்குறதுதான் தீக்கிற பஞ்சாயத்துல கடைசி சம்பவம். அது முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சு போகும். பஞ்சாயத்தை விட்டு பொம்பளைய கொஞ்சம் தள்ளி நிறுத்தி மஞ்சள் தண்ணி தெளிச்சு தாலி சரடை வாங்கி புருஷன்ட்ட ஒப்படைச்சிருவாரு நாட்டாம. அந்த நிமிஷத்துல இருந்து அவனுக்கும் அவளுக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு ஆயிரும். தாலி சரடு வாங்குற போது பல பெருசுக இந்த பாவம் நம்மள சேர வேணாம்னு சொல்லாம கொள்ளாம போயிருங்க. தாலி சரடுனா வெறும் கயிறா? ஒரு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு மத்தியில ஓடாடுற உயிர். அவங்க மதிப்பு அப்படி. சரி சரி, நம்ம பிள்ளை கருவாச்சி, கட்டையனுக்கு உனக்கும் இல்லன்னு ஆயிப்போச்சு. நம்ம சம்பிரதாயப்படி தாலி சட்டை கொடுத்துரு தாயி. காஞ்சு கிடத்த அரசன் குச்சியை வச்சு தரையில கோலம் கழிச்சுக்கிட்டு இருந்த கருவாச்சி இந்த சொல்ல கேட்டாலோ இல்லையோ தீ பிடிச்ச மாதிரி குபீர்னு எந்திரிச்சு நின்னா. பஞ்சாயத்துல ஒப்படைச்ச பொருள் எது வேணா எடுத்துக்கங்க, இல்ல எல்லாமே வேணாலும் எடுத்து கொடுத்துருங்க. என் உசிரே போனாலும் தாலி சரடு மட்டும் தரமாட்டேன். தாலி சரடு வேணுங்கிற ஆம்பளை என் தலையை அறுத்தெறிஞ்சிட்டு அப்புறம் தாலி எடுத்துட்டு போகட்டும். இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவா கருவாச்சின்னு யாரும் எதிர்பார்க்கல. கருவாச்சியா அப்படி பேசுறான்னு நம்பவும் இல்ல. ஒரு காக்கா பேசல. ஏண்டே, தாலி கழுத்துல கிடந்தா என்னைக்கு இருந்தாலும் உன் புருஷன் உன் கவுட்டுக்குள்ள வந்துருவான்னு பாக்குறியா? கத்துறா கட்டைய. இல்ல, இந்த சென்மத்துல நீ எனக்கு புருஷனும் இல்ல, இந்த பூமியில பிறந்த எந்த ஆம்பளையும் எனக்கு புருஷனாக போறதும் இல்ல. பொழைச்சிருவியாடி இந்த பூமியில? ஆம்பளத்தனம் இல்லாம பொழைக்கிறேன், பொழைச்சு காமிக்கிறேன். பந்தயம் போடுறியா? ஜெயிச்சிருவியா? செய்கிறனோ இல்லையோ, நான் தோக்க மாட்டேன் மாமா. ஊரே அருளேற நிக்குது. ஆம்பளைய பொம்பளைய கண்ணுல கண்ணீரா முட்டுது. அக்காம விடமாட்டேன்னு கருவாச்சி மேல பாய போன கட்டையன 4 இளந்தாரிய இழுத்து பிடிக்க அத்து பாருன்னு முதலக்கம்பட்டி ஆளுக அவளை சுத்தி அணைக்கட்டி நிக்க அம்மளி துமளி ஆகுது பஞ்சாயத்து. தாலி சரடு தர முடியாதுங்கிற பொம்பளைய தந்தே ஆகணும்னு சொல்ல பஞ்சாயத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு தீர்ப்பு சொல்லி கலையுது பஞ்சாயத்து. மாரடிச்சு அழுது போற பெரிய முக்கி பின்னாலேயே கருவாச்சியும் நடந்து போற. நெஞ்சில தாலியோட, நெஞ்சு கூட்டுல வைராகியத்தோட. அத்து விட்டுட்டு வந்த வீடு இருக்கே, அதுவும் ஒரு வகையில இழவு வீடுதான். வித்தியாசம் என்னன்னா, அங்க உடம்பு செத்து போகுது, இங்க உறவு செத்து போகுது. மத்தபடி ஆள் செத்த வீட்டுக்கு உண்டான அத்தனை மரியாதைகளையும் அத்து விட்ட வீட்டுக்கும் ஓடி வந்து செய்வாங்க ஊர் ஆளுக. பசுமாட்டு சாணி கரைச்சு பசையல்னு வாசல முழுகி கருவாச்சி தலையில சல்லு சல்லுன்னு மஞ்ச தண்ணி அள்ளி தெளிச்சு மகளை கட்டி பிடிச்சு ஊரே கேளு நாடே கேளுன்னு நெஞ்சு வெடிச்சு வெடிச்சு விழுக ஒப்பாறையில கூடிட்டா பெரிய மூக்கி. கருவாச்சி கூந்தலுக்கு கை நிறைய பூவு வச்ச, தள்ளப்பூவு வைக்கையில தலையெழுத்த அறியலையே. தாலி சரடு இருக்க, சரஞ்சரமா பூவு இருக்க, கட்டுனவ வாழ்ந்திருக்க கைவண்ணா நிக்கிறாளே. மார் மேல ஒரு அடி, மக மேல ஒரு அடின்னு மாத்தி மாத்தி அடிச்சு பெரிய மூக்கி கத்தி கதறவும் ஊர் பொம்பளைங்க கூடி தாய் மகளை தனித்தனியா பிரிச்சு விட்டு தெம்புதரம் சொல்றாங்க. விடுடி, என்னமோ புள்ள சாக கொடுத்த மாதிரி ஒப்பாரி சொல்லி அழுறவ. ஏதோ நீ செஞ்ச புண்ணியம் இந்த அளவுல உன் புள்ள வீடு வந்து செஞ்சுச்சு. இன்னும் 3 மாசமோ 6 மாசமோ அந்த கொலகார பாவியோட குடும்பம் நடத்தி இருந்தா கருவாச்சியே கண்ணுல கண்டிருக்க மாட்டேன். அவ கட்டின சீலையத்தான் பாத்திருப்ப. 10 நாள்ல விட்டுருச்சு 7 நாடுன்னு குலதெய்வத்தை கும்பிட்டு தேங்காய் உடைக்கிறத விட்டுட்டு அழுக என்ன அழுக? இழுத்து வச்சு கழுத்தறுத்து விட்டானே. இந்த ஊர்ல இதுக்கு அங்கிட்டு எப்படித்தான் பொழைக்க போறோமோ? கட்டி தீத்தவன் காலடிக்குள்ள ஏன் எறும்பு பொழைக்குது, நாய் நரி பொழைக்குது, நெய்ய கருவாச்சியும் பொழைக்க முடியாதா? கண்ணை துறைச்சுக்கிட்டு காரியத்தை பாராத்த. உரிச்ச பழாப்பழம் மாதிரி சடையா தோல் தொங்கி போன மண்டையன் கிழவி கண்ணீர்னு பேசிவிட்டா. துண்டா ஓதுனாத்தான் மந்திரமா? மாசு மரவில்லாத நல்ல மனசுல இருந்து வயசான நாக்கு வழியா வந்து விழுகுதா இல்லையா? அதுவும் மந்திரம்தான். பஞ்சாயத்துல ஒப்படைச்ச பொருள் எல்லாம் எண்ணி கொண்டாந்து இறக்கிட்டு சர்வ சட்டியில கொடுத்த மோரை ஆளுக்கு ஒரு சொம்பு அண்ணாக்க குடிச்சிட்டு போயிட்டு வாரோம்னு சொல்லாம போயிட்டாங்க முதல கம்பட்டி ஆளுக. தீர்த்த வீட்லயும் இளவு வீட்லயும் ஒல வைக்கிறதுல ஊரே சாப்பாடு கொடுக்கும் அந்த வீட்டுக்கு. சோளச்சோறு, கேப்பக்களி, கம்பங்கஞ்சி, கத்திரிக்காய் குழம்பு, கருவாட்டுச்சாறு, அவிச்ச காணப்பயிருன்னு ஈயச்சட்டியில தூக்குவாளியில பித்தளை கும்பாவில வந்து குமிஞ்சு போச்சு பெரிய முக்கி வீட்டுல. கொன்ன வாயனை சேர்த்து 3 ஆள் இருக்கிற வீட்டுல 20 ஆளுக்கு சாப்பாடு. ஆனா 3ல ஒரு ஆள் தொடருமே, யாரும் தொடல. இங்க இவங்க கதை இப்படி இருக்க, அங்க மேலையும் கிள்ளையும் தவுறான் கட்டையன். கருவாச்சிய விட்ட பேயி கட்டையனை புடிச்சு கிழிச்சு போல இருக்கு. அதுலயும் இது சாராயம் குடிச்ச பேய் சட்டைய கிழிச்சு அலையுது. மந்தையில வாங்கிட்டாடா மானத்தை, பொழைச்சு காமிக்கிறேன்னு சம்பிராயம் போட்டுள்ள போறா. பொழைச்சு பாரு, பொழைச்சிருவியா? பொழைக்க விட்டுருவனா?
கண்ணுக்கு தெரியாம உன்னை ஊற விட்டே ஒத்துக்குறண்டி பிள்ளா. கெடுதல் புத்தி மப்பேறு நிக்குது கட்டையனுக்கு. மனுஷங்க கூடி ஊரன்னு ஒண்ணு உண்டாக்குனதே ஒரு சௌரியத்துக்குத்தான். வாழ்வோ தாழ்வோ கொடுத்து வாங்க ஒரு வசதிக்குத்தான். என்கிட்ட ஒண்ணு இருக்கு, உன்கிட்ட ஒண்ணு இருக்கு. உன்னை கொடுத்து உன்னை பண்டமாத்து பண்ணிக்கிறலாம் மேங்கிற கணக்குத்தான். ஊருக்கும் ஒரு தனி மனுஷனுக்கும் உள்ள நரம்பு அந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, ரத்தம் போய் சேராது. ரத்தம் போய் சேராத பாகம் செத்து போகுமா இல்லையா? உனக்கு எனக்கு உள்ள உறவை அத்து விட்ட மாதிரி ஊருக்கும் உனக்கு உள்ள உறவையும் அத்து விடுறேன்டி. சாராயத்துல அடிச்சு சத்தியம் பண்றான் கட்டையன். ஏல உலக்கியா சலம பண்டி, தண்ணி கிணத்துல கருவாச்சிக்கு ஒரு பொம்பளையும் தண்ணி தூக்கி விடப்படாதுன்னு சொல்லுங்கடா. அந்த தெருவுலையோ அடுத்த தெருவுலையோ எந்த பொம்பளையோ அவ கூட பேசப்படாது. அடுப்புக்கு தீ கொடுக்க கூடாது. அரிசி பருப்பு உப்பு புளி மிளகா சீரகம் எண்ணெய் சீம தண்ணின்னு அவளுக்கு யாரு முறக்கடனை கொடுத்தாலும் முறகட்டு போயிருன்னு சொல்லிவிடுங்கடா. அவ தர்ற வருஷ கூலி 6 மரக்காலுக்கு பதிலா நாம 7 மரக்கா கொடுத்துருவோம். அவ வீட்டுல அழுக்கு எடுக்கப்படாதுன்னு சொல்லிருங்க வண்ணாத்திக்கு. அவ காடுகரைக்கு யாரும் விதைக்க போக கூடாது, வேலைக்கு போக கூடாது. அதையும் மீறி விளைஞ்ச வெள்ளாமைய யாரும் வீட்டுல வந்து சேர்க்கப்படாது. ஏல பண்ணியாம்பரா 3 பேர் அறியாம இதை பண்ணணும்டா. அப்படி தப்பி கிப்பி தெரிஞ்சு ஊர் பரிசுக ஆறும் லல்லு புல்லுன்னு தவணானுங்கன்னா பெருமாத்தேவனை பின்னுக்கு வெட்டுங்க, சக்கனனை முன்னுக்கு வெட்டுங்க. கொலைகேச நான் பாத்துக்கிறேன். அவன் கொன்ன வயனா உடஞ்ச ஒட்டடைக்கு குச்சிக்கு உருமா கட்டின மாதிரி பெரிய முக்கி வீட்டுல திண்டு கிழியிற தேவாங்கு. அவன் அந்த பண்ணை இருக்கிற நாய பத்தி விட்டுறணும் முதல்ல. சொக்க தேமப்பட்டியில ஒரே ஒரு பொட்டி கடை தான். உப்பு புளி மிளகா முறுக்கு முட்டாயி கருவட்டி அறுவச்ச கிழங்கு அவிச்ச மொச்ச காய்கறி மாதிரி அத்தியாவசிய பொருள்களும் பீடி சோடா சவக்கார கட்டி மாதிரி ஆடம்பர பொருள்களும் அங்க கிடைக்கும். பணங்காசுக்கு விக்கிறதுண்டு. பருத்தி சபத்தத்துக்கும் பண்டமாத்து பண்ணிக்கிறதும் உண்டு. முத்துக்கருப்புன்னு ஒரு பையன் பரம்பரையா வச்சிருக்கேன் அந்த கடைய. புதுசா கட்டிக்கிட்டு வந்த பொண்டாட்டிய கடையில விட்டுட்டு சந்தைக்கு போயிட்டான் முத்துக்கருப்பு சாமா வாங்க. புது பொண்ணு காக்கி வடவட்டிக்காரி, மதன்னு உடம்பு. எருமை மாடு வளர்த்து ஊருக்கு பால் ஊத்துற அவங்க அப்பன் ஒரு மாட்டை இவளுக்கே நேர்ந்து விட்டான் போல இருக்கு. சும்மா தலன்னு இருக்கா. தாலி கைத்து மஞ்சள்ல கூட இன்னும் அழுக்கு ஒட்டல. வாக்கப்பட்டு வந்த புதுசுங்கிறதுனால ஊர் நாடி புத்தி ஒன்னும் தெரியாதவளுக்கு. அவ கடையில பீடி வாங்கிட்டு பத்த வச்சுக்கிட்டே தொங்க விட்ட வாழைப்பழத்தார்ல கம்பு கருத்த பழமா திருகி தின்னுகிட்டு இருக்கான் கட்டையன் கூட்டாளிகளோட. அப்ப ஒரு கையில சாட்ட கம்பும் ஒரு கையில ஓரணாவுமா தவக்குன்னு நடந்து வாரானையா கொன்னவாயே பெரிய முக்கி சொல்லி விட்டுருக்கா. ஓரணாவுக்கு வாழைக்காய் வாங்கிட்டு வாடான்னு வந்து நிக்கிறான் பையன் மூச்சு வாங்க. வாடி மாப்பிள வா. பசம்மா மாட்டிக்கிட்டவன வம்புழுக்கிற நினைக்கிற கட்டையன் வச்ச கண்ணு மாறாம அவனையே பார்த்து நிக்கிறான். அரை ஆள்லையும் குறையாளு கொண்டவாங்க. சில மரங்க வேர் பரவ முடியாம வருஷம் 10 நாள் அங்கேயே நின்னு போயிரும் பாருங்க. அப்படி வாலிபத்துக்கேத்த வளர்த்தி இல்லாம குறும்பையாகி போன பையன் அவன். சவட்டக்காலு செம்பட்டத்தல, அதுல அங்க 1/4 ரூபா 1/2 ரூபா அகலத்துக்கு ஊடு சொட்ட, கொஞ்சம் கூடு, உள்ளு போன நெஞ்சு கூடு, முட்டி வெளிய தள்ளிருச்சு முதுக. அவன் தோளு பிறந்த ராசிக்கு முடி முளக்காது மூஞ்சியில, தலையில உருமா. இன்னொரு ஆளு உள்ள நுழைஞ்சு போட்டுக்கலாங்கிற மாதிரி தொலைன்னு ஒரு சட்டை, மடிச்சு கட்டின ஒரு காவி வேட்டி, கால்ல செருப்பில்லாட்டியும் பரவாயில்ல, கையில சாட்ட கம்பு இருக்கணும் அவனுக்கு. கையில சாட்ட கம்பு இல்லாம அவனால 1க்கு 2க்கு கூட போக முடியாது, வராது. முத்துக்கருப்பு பொண்டாட்டியையும் கட்டையனையும் மாறி மாறி பார்த்து மறுகி நிக்கிறான் கொன்னவாயன். என்னப்பா வேணும் கேட்டா முத்துக்கருப்பு பொண்டாட்டி. 2 வேலை செய்ய வேண்டிய மாறாப்பு ஒரு வேலை மட்டும் செஞ்சு ஒதுங்கி நிக்க விவரம் பத்தாத அவளுக்கு. மத்தபடி வினையம் இல்ல. கட்டையனுக்கு பயந்து அவளையே உத்து பாத்துக்கிட்டு இருந்த கொன்னவாயன் உள்ளங்கை வேர்வையோட ஓரணாவை நீட்டி கேக்குறான். ஓரணாவுக்கு வா 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 வா. அவன் கொன்ன வாயங்கிறதும் வாழக்கா கேட்டு வந்தவனுக்கு வார்த்தை திக்குதுன்னு தெரியாத காக்கி வாடம்பட்டிக்காரி தன்னை ஓரணாவுக்கு வாடின்னு கூப்பிடுறானு நினைச்சுக்கிட்டு எடுத்தூமச்சிலன்னு எந்திரிச்சா. பரமத்தட்டுல அடுக்கி வச்சிருந்த கிழங்கையெல்லாம் அவன் மேல தூக்கி எரிஞ்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்தி குமிக்கிறா. நான் உத்தமையாக்கும் பத்தினியாக்கும் என்ன ஓரணாவுக்கு வாவான்னு கூப்பிடுறான் ஒரு குரங்கு பையன். சொக்கந்தேவம்பட்டிக்கு வாக்கப்பட்டு போகாதடி, கோயில் மாடுகளுக்கு பதிலா அதை ஆம்பளையில நேர்ந்து விட்ட ஊருடின்னு சொன்னாங்களே, நான் கேட்கலையே. நல்லது கேட்க அந்த ஊர்ல நாதி இல்லையா? எக்கச்சக்க பத்தினி தனத்தை காமிக்கிறதுக்கு இதாண்டா நேரம்னு அவ ஆடம்பரமா அழுகையில கூட கொன்னவாய பயில ஊரை விட்டு ஓடுறதுக்கு சாமியா கொடுத்த சமயம் இதுதான் முடிவு பண்ணிட்டான் கட்டையன். ஏழே 7 மாசத்துல பிறந்தவனே, நம்மள நம்பி இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தவளையா வாடி படுக்கான்னு கூப்பிடுற? மூஞ்சிலையும் நெஞ்சிலையும் முடி முளைக்காத பயலுக்கு அடுத்த பொண்டாட்டி கேக்குதோ? கொன்னவாய கையில் இருந்த சாட்ட கம்பைய புடுங்கி அவனை சாத்துன்னு சாத்தி பஞ்சு பறத்துறான் கட்டையன். நாய் ஒண்ணு எலும்பு துண்ட புரட்டி கடிக்கிற மாதிரி விரட்டி அடிக்கிறான். மின்னல் வெட்டி இடி இறங்குற மாதிரி இருக்கு பாவம் பச்சை பைய உடம்புல. கொல்றாங்களே.
சதையில்லாத உடம்பு, எலும்புல அடி இறங்க இறங்க கை ரெண்டையும் தூக்கி கும்பிட்டு கும்பிட்டு கத்துறா கொன்னவாயே. சாட்டையிலையும் வீசி விளாசிட்டு சாட்ட கம்பாலையும் முழங்கல்லையும் தோள்பட்டையிலையும் நொங்கு நொங்குன்னு நொக்கிட்டு சாட்ட கம்பு நுடியில இருக்கிற தாழ் உள்ளாலையும் அவன் கூண்ல ஒரு குத்து குத்தி ரத்தம் ஒழுக விட்டுட்டு ஓடிப்போ நாயேன்னு ஒரு எத்து தள்ளி அவன் சாட்ட கம்பா அவன்கிட்டயே கொடுத்துட்டு அவன் கொண்டு வந்த ஓரணாவ தான் கணக்குல கழிச்சுக்கன்னு கடைக்காரிகிட்ட சொல்லிட்டு ஊர்காத்த உத்தமனா போறான் கட்டையன். வாழக்கா வாங்க போனவன மசங்கியும் காணமேன்னு தெருவெல்லாம் தேடி தெரிஞ்சு கடைசியில நடந்த கதைய கேட்டு நாசமா போகன்னு கட்டையனுக்கு ஒரு சாபம் விட்டுட்டு ஊருக்கு தெக்க ஒத்த புளியமர கல்கட்டுல காயத்தோட முனகி படுத்திருந்த கொன்ன வாயன வாடா தங்கம்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து காயத்துக்கெல்லாம் மஞ்சப்பத்து போட்டு விட்டு கவுண்டர் வீட்டுல காப்படி அரிசி முறக்கடை வாங்கி கஞ்சி காய்ச்சி காண தண்ணியில ரசம் வச்சு கொடுத்து படுறா மகனே படுன்னு படுக்க வச்சுட்டா பெரிய முக்கி. பொத்தி படுத்தா வேட்டிப்பட்டு காய காந்தும்னு அதையும் உதறிட்டு உறக்க வராம கிடந்த கொன்னவாயனுக்கு ரத்த கசிவு நின்னு போச்சு. கண் கசிவு நிக்கல பாவம். கரட்டடியில பெரிய மூக்கி புருஷன் துரசாமிக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக காடு 3 குறுக்கம் இருக்கு. வருஷம் 2 ஆச்சு. மருந்துக்கு கூட மழை வேலை. விவசாயம் காணாத பூமியில வீட்டடுப்புக்கு விறகு வெட்டிக்கிறாந்தா பெரிய மூக்கியும் கருவாச்சியும். கருவேல முள்ளு, காஞ்ச கல்லி, கத்தாழ மட்டை எல்லாத்தையும் பெரிய மூக்கியும் கருவாச்சியும் வெட்டி போட கொன்னவாய கவட்டைய வச்சு கட்டி அடைய ஈசானிய மூலையில ஏறி வருது மேகம். கொச்ச கைத்த வச்சு முள்ள கட்டி முடிச்சு போடுறதுக்குள்ள அண்ணாந்து பார்த்தா ஆகாயத்தை காணோம். மாசம் ஆடி மாசம், எந்த நேரமும் அந்த விழுந்துருவேன்னு மின்னி சொல்லுது மேகம். உன்னிய ஒரு அணை அணைச்சுக்கிற ஆத்தான்னு பூமாதேவிய பார்த்து வளைஞ்சு இறங்கி வருகுது ஆகாயம். வருதுரா, வரப்போகுதுரா, வந்துருச்சுடா. சடசடான்னு இறங்குற மழையில காடு தெரியல, கரடு தெரியல, மழை தெரியல, வழி தெரியல, வேலையோரம் இருந்து வேளாமரமும் தெரியல. சும்மா சவட்டு சவட்டுன்னு சவட்டுது மழை. ஒவ்வொரு துளியும் எத்தாம் பெருசுங்கிறீங்க? 1/4 ரூபா 1/2 ரூபாயா சில்ற மாதிரி ஆளுக மேல எரியற மாதிரி எரியதையா மழை. முள்ளுக்கட்டை அங்கேயே போட்டுட்டு வேளா மரத்தடியில ஓடி போய் ஒதுங்குறதுக்குள்ள 3 பேரும் நினைஞ்சு போனாங்க. காடு நினையுது, கல்லு நினையுது, பூமிக்குள்ள வேறு நினையுது, புத்துக்குள்ள பாம்பு நினையுது, காட்டு புதருக்குள்ள காடை முட்டை நினையுது, பறவை ஒண்ணு எப்பவோ இட்டு போன எச்சத்துல பாறை இடுக்குல போய் விழுந்த விதை நினையுது. நினையாம வாருது மேய போய் வீடு வார பசுமாட்டு கம்புதான், மன்னிக்கவும் பசுமாட்டு காம்புதான். தறிக்கட்ட ஆடுதுக தன்னால முளைச்ச காட்டு மரங்க எல்லாம் தலைவழியா தண்ணி குடிச்ச சந்தோஷம்தான். பெருங்கொண்ட மழை ஓடகாடெல்லாம் உடப்பெடுத்துருச்சு. மாடு நடந்தா தடத்துல தண்ணி ஊறுதுன்னா பாருங்களே. சொக்கந்தேவ பட்டியும் சுத்துப்பட்டு ஊர்களும் குளுந்து வச்சு குளுந்து. விடிய ஊரே ஏர்மாடு பூட்டி ஓடுது உழவக்காடு தேடி. காணி விதைக்கணும், கையில துட்டுல. ஆடி காத்துல அரசஞ்சருகு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுமா அலையிறா பெரிய மூக்கி. பஞ்சாயத்துக்கு வந்த ஆளுகளுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்தியே கரைஞ்சு போச்சு கையில இருந்த காசு. விதத்தானிய வாங்கணும், உழுகணும், 30 நாளைக்குள்ள களை எடுக்கணும். எங்கே ஓவா துட்டுக்கு? சேதனம் போய் திரும்பி வந்த அண்டாவை அடகு வச்சா முத்துகருப்பு வீட்டுல 10 ரூபா கேட்டதுக்கு அந்த பாவி பைய 7க்கு மேல ஏறி வரல. அம்மா நாயக்கர் வீட்டுக்கு ஓடி போய் விததானிய வாங்கிக்கிட்டா. 3 குறுக்கும் காட்டுக்கு 3 படி சோளம் போதும். ஓடு வித வேணுமே. எள்ளு முக்காப்படி, மொச்சப்பயிறு, கல்லு பயிறு, பாசிப்பயிறு, தட்டாப்பயிறு, காணம், துவர இதெல்லாம் வகைக்கு காலரக்காப்படி வாங்கி துண்டு துண்டா துணியில முடிஞ்சு மொத்தமா தோல்ல சுமந்து விடு விடா அலையிறா ஏர்மாடு தேடி. விதப்புக்கு மட்டும் ஒத்த ஏர் ஆகாது, 2 ஏர் வேணும். எவனை கேட்டாலும் எங்க காடு உழுதுட்டு உங்காடு வர்றேன் அப்படிங்கிற. 4 நாளாச்சு, 5 நாளாச்சு, ஏறு கிடைக்கல. ஈரம் போய்கிட்டு இருக்கு இவ காட்டுல. நாளைக்கு பாப்போம், நாளன்னைக்கு பாப்போம்னு சொல்றாங்களே தவிர உறுதி சொல்றான்ல ஒருத்தனும். எப்படியும் 2 நாள்ல ஏறு கிடைச்சிருங்க நம்பிக்கையில இருக்கா பெரிய மூக்கியும் கருவாச்சியும். அவங்க நம்பிக்கையில நஞ்சு ஊத்துற மாதிரி காதோட காதா ஊருக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் கட்டையன். என்னைய மீறி கருவாச்சி காட்டுக்கு எவன்டா உழுக போமா? ஒழுக போனாலும் உழுத மாடு திரும்பி வரும், உழுதவன் திரும்ப மாட்டான். வளர்ந்து கொண்டே வரும்